அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? ஹஜ் பெருநாள். ஆனா அதோட உண்மையான மகத்துவம் என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த ஆழமான தியாகம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா ஒரு உரையாடல் மாதிரி பார்க்க போறோம். பொதுவா ஹஜ் பெருநாள் அப்படின்னு ஒன்னு நமக்கு என்னங்க ஞாபகத்துக்கு வரும்? புதுசா துணி எடுப்போம், பிரியாணி சாப்பிடுவோம், சொந்தக்காரங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம், இதானே? ஆனா நிஜத்துல இது வெறும் ஒரு சாதாரண பண்டிகை நாள் கிடையாதுங்க. இது ஒரு மாபெரும் தியாகத்தோட நாள். தக்குவான்னு சொல்லப்படுற இறை பயத்தை காட்டுற நாள். அது மட்டும் இல்லாம பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு அற்புதமான நாள். இதோட உண்மையான அர்த்தம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. சரி, முதல் பகுதிக்கு போவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச அந்த மாபெரும் தியாகம். ஹஜ் பெருநாள்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த வரலாறு தான். இப்போ ஒரு நிமிஷம் நிதானமா இதை யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு தந்தைக்கு இதை விட பெரிய சோதனை வேற ஏதாவது இருக்க முடியுமா? தன் உசுருக்கு உசுரான சொந்த பிள்ளையையே இறைவனுக்காக தியாகம் செய்யணும்னு ஒரு கட்டளை வந்தா அந்த மனிதரோட மனசு எவ்வளவு தூரம் துடிச்சிருக்கும். இந்த எமோஷனலான விஷயத்த நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா உணர்ந்து பார்க்கணும். ஆனா இவ்ளோ பெரிய சோதனை வந்தப்போவும் இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் கட்டளையிட்டா நான் எந்த கேள்வியும் இல்லாம கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதைவிட ஆச்சரியம் அந்த அன்பு மகன் இஸ்மாயில் நபி சொன்னதுதான். அப்பா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை அப்படியே செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் என்ன நீங்க பொறுமையாளர்கள்ல ஒருத்தரா காண்பீங்கன்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு பாத்தீங்களா? இறைவனுக்காக எதை வேணாலும் தியாகம் செய்ய தயார்னு நிக்கிற இந்த ஈமான் தான் ஹஜ் பெருநாளோட உண்மையான உயிர்நாடி. இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். சமத்துவத்தை கத்துக் கொடுக்கிற ஹஜ் பயணம். அந்த புனிதமான குடும்பத்தோட தியாகம் இன்னைக்கு உலக அளவுல எப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை நமக்கு உணர்த்துதுன்னு இப்ப பார்க்கலாம். மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உலகத்தோட பல மூலைகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னு கூடுறத நீங்க பாத்திருப்பீங்க. அங்க எல்லாரோட உடையும் ஒன்னே ஒண்ணுதான், அந்த சாதாரண வெள்ளை நிற இஹ்ராம் ஆடை. நான் கோடீஸ்வரன், நீ ஏழை அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமும் அங்க கிடையாது. கருப்பு வெள்ளைங்கிற நிறப்பேதமோ மொழியோ அங்க ஒரு தடையாவே இருக்காது. உலகத்துல நமக்கு இருக்கிற எல்லா அடையாளங்களையும் கழட்டி வச்சுட்டு நாம எல்லோரும் ஒரே அல்லாஹுவின் அடிமைகள் அப்படிங்கறத இது எவ்ளோ அழகா நிரூபிக்குது பாருங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்க எல்லாரும் சமம்தாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற அகம்பாவத்தை தூக்கி எறியணும். ஏன்னா அல்லாவுக்கு முன்னாடி நம்மோட அந்தஸ்துங்கிறது நம்மகிட்ட இருக்கிற பணத்தையோ பதவியோ பொறுத்தது கிடையாது. அது தக்வா, அதாவது நம்ம மனசுல இருக்கிற இறைபயத்தாட மட்டும்தான் அளக்கப்படுது. அடுத்ததா மூணாவது பகுதி, உண்மையான குர்பானினா என்ன? நம்மள நிறைய பேரு வெறும் ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுக்கிறது தான் குர்பானின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த எண்ணத்தை நம்ம கொஞ்சம் மாத்திக்க வேண்டிய நேரம் இது. இத கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் ஆட்ட அறுக்கிறது இருக்கு, அது வெறும் ஒரு அடையாளம்தான். ஆனா நிஜமான தியாகங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற அகம்பாவத்தை அறுக்கிறதுல தான் இருக்கு. நம்ம பாவங்களை விட்டு விலகிறது, ஹராமான விஷயங்களை முழுசா தியாகம் பண்றது, இறைவனுக்காக நம்மோட கெட்ட ஆசைகளை கண்ட்ரோல் பண்றோம் பாத்தீங்களா? அதுதாங்க உண்மையான ரொம்பவே கஷ்டமான குர்பானி. இத குர்ஆன்ல அல்ல ரொம்ப தெளிவா சொல்றான். அவற்றின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாவை அடையாது, உங்களுடைய தக்வாதான் அவனை அடைகிறது. இதைவிட ஒரு ஆழமான உண்மை இருக்க முடியுமா? நீங்க எவ்ளோ பெரிய விலை உயர்ந்த மிருகத்தை குர்பானி கொடுத்தீங்க அப்படிங்கிறது இங்க மேட்டரே கிடையாதுங்க. எந்த அளவுக்கு உள்ள தூய்மையோடும் இறை பயத்தோடு அதை செஞ்சீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இறைவனிடம் போய் சேரும். சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். பெருநாள் அன்னைக்கு நாம கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயங்கள். இவ்ளோ நேரம் அதோட ஆன்மீக பின்னணிய பார்த்தோம். இப்போ பெருநாள் காலையில பிராக்டிக்கலா நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். முதல் விஷயம், பெருநாள் தொழுகைய மிஸ் பண்ணவே கூடாது. காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சு சுத்தமாகி நம்ம கிட்ட இருக்கிற நல்ல ஆடைகளை அணிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர்னு தக்பீர் முழங்கிக்கிட்டே பள்ளிவாசலுக்கு போகணும். இந்த தக்பீர் சத்தம் நம்ம இதயத்துல ஈமான எக்கச்சக்கமா அதிகரிக்க செய்யும் ஒரு அருமையான சுன்னத்துங்க. தொழுக முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் நாம மனசுல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. பெருநாள்ங்கிறது நம்ம குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. பசியோட இருக்கிறவங்க, ஆதரவில்லாதவங்க, தனிமையில வாடுறவங்க, இவங்களெல்லாம் நாம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும். நாம சந்தோஷமா இருக்கும்போது மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துறது தான் ஒரு உண்மையான முஸ்லிமோட அழகு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது ரொம்பவே அவசியமான ஒண்ணுங்க. பல குடும்பங்கள்ல சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைக்காக பேசாம இருக்கிறது, கோபம், சண்டைன்னு பிரிஞ்சிருக்கிறத நாம பாக்குறோம். இந்த பெருநாள்ல ஒரு முடிவெடுங்க.
எல்லாரையும் மனசார மன்னிச்சிடுங்க. நீங்க முந்திக்கிட்டு போய் சலாம் சொல்லுங்க. சொந்த பந்தங்களை சேர்த்துக்கோங்க. பழைய பகையெல்லாம் மறந்து குடும்பத்தை ஒன்னு சேர்க்கிறது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ 5வது பகுதி, இன்றைய சமுதாயம் பத்தி ஒரு சின்ன எச்சரிக்கை. இவ்ளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த பெருநாள இன்னைக்கு நம்ம சமுதாயம் எப்படி மாத்தி வச்சிருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இன்னைக்கு பெருநாள்னா எப்படி ஆயிடுச்சு? யார் விலை உயர்ந்த Dress போட்டிருக்கான்னு ஒரு போட்டி, சோஷியல் மீடியால போட்டோ போட்டு லைக்ஸ் வாங்குற ஆடம்பரம், வீண் செலவு எப்படிதான் மாறிடுச்சு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்ளோ எளிமையா வாழ்ந்தாங்க தெரியுமா? உண்மையான பெருநாள் அப்படிங்கிறது அல்லாஹ்வ அதிகமா நினைச்சு அவனுக்கு நன்றி செலுத்துற நாளே தவிர நம்ம பெருமைய காட்டி அகம்பாவத்தை வளர்த்துக்கிற நாள் கிடையாதுங்க. நாம இப்போ கடைசிய பகுதிக்கு வந்துட்டோம். பெருநாள் நமக்கு கத்துக் கொடுக்கும் 5 முக்கிய பாடங்கள். இதுவரைக்கும் நாம பேசின எல்லா விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து நீங்க உடனே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய 5 பாடங்களை சுருக்கமா பாப்போம். பாடம், இப்ராஹிம் நபி மாதிரி அல்லாவோட கட்டளைக்கு 100% கீழ்ப்படியணும். 2வது, இஸ்மாயில் நபிய போல குடும்ப ஒற்றுமையையும் பெற்றோர் மேல மரியாதையையும் காப்பாத்தணும். 3வது, இறைவனுக்காக நம்மோட சில இஷ்டங்களை விட்டு கொடுக்கற அந்த தியாக மனப்பான்மை. 4வது, நம்ம சாப்பாட்லயும் செல்வத்திலையும் ஏழைகளுக்கு கண்டிப்பா பங்கு கொடுக்கணும். 5வது, மிக முக்கியமானது, அல்லாஹ் எப்போ நம்மள பாத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற அந்த தக்வாவோட, அதாவது இறை பயத்தோட வாழணும். இந்த அருமையான பதிவோடு முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம ஈமான புதுப்பிக்கிற இந்த நேரத்துல மனசார ஒரு துவா செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சிடு. எங்க குடும்பங்களுக்குள்ள நிம்மதியையும் சமாதானத்தையும் கொடு. ஹஜ் செய்யாதவங்களுக்கு அந்த பாக்கியத்தை சீக்கிரமா கொடு. எங்க வாழ்க்கையோட முடிவை முழுமையான ஈமானோட முடிக்க அருள் புரிவாயாக. ஆமீன். என்னங்க, பெருநாளோட உண்மையான தியாகத்தையும் தக்வாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனச மாத்திக்க நாம தயாரா? வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.